கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 112 அதன் 4வது வசனம். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். ஆம் பிரியமானவர்களே, இந்த நல்ல நாளிலே கூட ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், இந்த உலகம் நல்லவர்கள் செம்மையானவர்கள் என்று சொல்லுகிற அந்த பார்வையின்படி கர்த்தர் அவர்களுடைய வாழ்விலே நன்மை செய்கிற தேவன் அல்ல. வேத வசனத்தின்படி, வேத வசனம் சொல்லுகிறபடி தங்கள் வாழ்க்கையை செம்மையாக்கி கொண்டவர்கள், தங்கள் வாழ்க்கையை பாவ உலகத்தில் பாவத்தால் கரைபடாத வாழ்க்கையை வாழ்கிற, உலகத்தில் கரைகளால் சேதமடையாத வாழ்க்கையை யார் காத்து நடக்கிறார்களோ, தேவனுடைய பண்பும் குணாதிசயமும் தேவனுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்த செம்மையான குற்றம் சாட்டப்படாத வாழ்க்கை வாழ்கிறார்களோ, ஒருவேளை அவர்களுடைய பாதைகளில் இருளும் அந்தகாரமும் சூழ்ந்திருந்தாலும் தேவனாகிய கர்த்தருடைய வெளிச்சம் செம்மையானவர்களுக்கு உண்டாகும். அவர்கள் எந்த இருளான சூழ்நிலைகளை கடந்து செல்ல நேரிட்டாலும் அங்கே தேவனுடைய மகிமையின் வெளிச்சத்தை அவர்கள் கண்டு அனுபவிக்கும்படியாய், அவர்களுடைய வாழ்வில் சூழ்ந்திருக்கிற பயங்கரங்கள் இருள்கள் மறைந்து வெளிச்சம் உதிக்கும்படி தேவன் தயவு பாராட்டுகிற தேவனாயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நல்ல நாளிலே கூட நம்முடைய வாழ்வை செம்மையானவர்களாக உலகம் பாராட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அல்ல, வேத வசனம் எதிர்பார்க்கிற அந்த குணாதிசயங்களோடு செம்மையான வாழ்வை இந்த உலகத்திலே வாழ்ந்து தேவனுக்கு பிரியமானவர்களாகவும் தேவ அன்பினால் நிறைந்தவர்களாகவும் செம்மையான வாழ்க்கை வாழும் பொழுது மற்றவர்களுக்கு நன்மை செய்வதிலும் நேசிப்பதிலும் அன்பு கூறுவதிலும் அவர்களை ஆதரிப்பதிலும் செம்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நீதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய பிள்ளைகளாக ஜீவிக்கும் பொழுது எந்த இருட்கள் எந்த பயங்கரங்கள் நம்மை மூட நினைத்தாலும் கர்த்தர் அவைகளிலிருந்து தப்புவித்து வாழ்க்கையை வெளிச்சமாக்க பிரகாசிப்பிக்க அவர் வெளிப்படுகிற தேவனாயிருக்கிறார். ஆனபடியினால் தைரியமாய் திடமாய் இருந்து கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவர் நமக்காக நியமித்து வைத்திருக்கிற அந்த வெளிச்சத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க செம்மையானவர்களாய் நடப்போம், செம்மையான வழியிலே நடப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஜெபிப்போமா. அன்பின் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, உம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலே நீர் எங்களுக்கு பாராட்டி வருகிற தயவை நினைத்து கர்த்தரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, செம்மையான இருதயத்துடனும் செம்மையான வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தாரும். அப்பொழுது எங்கள் வாழ்க்கையிலே இருள் எங்களை அடிமைப்படுத்த, இருளின் ஆதிக்கங்கள் எங்களை மேற்கொள்ள நினைத்தாலும் ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடி கர்த்தராகிய தேவன் எங்களை பாதுகாத்து பரிசுத்தமாக்கி இருளை வெளிச்சமாக்கி மகிமையால் நிறைத்து ஆண்டவராகிய தேவன் நடத்துவீர் என்பதை இந்த வசனங்கள் எங்களுக்கு உணர்த்துவிக்கிறது. அப்படியே உம்முடைய வசனத்தின்படி செம்மையான வாழ்க்கை வாழ்ந்து இருளில் வெளிச்சத்தை உதிக்க செய்கிற நன்மையானவைகளை அனுபவிக்க கிருபை தாரும். அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.